அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 11ஆம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்திலிருந்து இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அந்த லெசன்லேருந்து ஒரு 30 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கையில் பேப்பர் பேனாக எடுத்துக்கங்க. கொஸ்டின்ஸ் ரீட் பண்ண ஆப்ஷன் பார்த்து என்ன ஆன்சர் வரும்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு ஆன்சரும் நான் சொல்லிடுவேன். அப்படியே ஆன்சரையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் த பேஜில் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ இருக்கும். அதையும் தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்கள். ஆங்கிலேயர் நுழைவுக்கு பின் இந்திய பொருளாதாரம் ஒரு சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஆங்கிலேயர் நுழைவுக்கு பின் இந்திய பொருளாதாரம் ஒரு சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. கூற்று 2. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டது. கூற்று 3. இந்த மாற்றம் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்தது. இந்த மாற்றம் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்தது. ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1, 3 தவறு, 2 சரி. எப்படி பார்க்கலாங்களா? ஆங்கிலேயர் நுழைவுக்கு பின் இந்திய பொருளாதாரம் ஒரு சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இது ஆங்கிலேயர் நுழைவுக்கு பின் இல்லைங்க, ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன். ஓகேங்களா? ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் ஒரு சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. 2வது பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டது. ஓகே, இது சரியான கூற்று. 3வது பாருங்கள். இந்த மாற்றம் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்தது. இது தவறு. என்ன தவறு? இந்த மாற்றம் இந்திய பொருளாதாரத்தை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. இதுதான் ஆன்சருங்க. ஓகேங்களா? இந்த மாற்றம் இந்திய பொருளாதாரத்தை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள், கூற்று 1, 3 தவறு, 2 சரி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர் கூற்று 1ல் ஆங்கிலேயர் நுழைவுக்கு பின்னுன்னு இருக்குது, அது ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன்னுன்னு வரணும். கூற்று 3ல் முன்னேற்றம் அடைய இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்ததுங்கிறது பதிலாக இந்திய பொருளாதாரத்தை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். பொறுத்துக. பாருங்கள், இந்த பக்கம் வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். ஸோ இந்த சைடு அதற்குரிய காலங்கள் பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்கள், வணிக மூலதன காலம் 1757 முதல் 1813 வரை. ஓகேங்களா? வணிக மூலதன காலம் 1757 முதல் 1813 வரை. தொழில் மூலதன காலம் 1813 முதல் 1858 வரை. தொழில் மூலதன காலம் 1813 முதல் 1858 வரை. நிதி மூலதன காலம் 1858 முதல் 1947 வரை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்கள். 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1. நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தும் நில உடைமை முறை மகள்வாரி முறை. நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தும் நில உடைமை முறை மகள்வாரி முறை. கிராம மக்களால் ஆன குழுவினர் நிலச் சொந்தக்காரர்களாக இருப்பது ரயத்துவாரி முறை.
கிராம மக்களாலான குழுவினர் நிலச்சொந்தக்காரர்களாக இருப்பது ரயத்துவாரி முறை. அடுத்து 3வது கூற்று, நிலத்தை உழுபவருக்கும் உரிமையாளருக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பது ஜமீன்தாரி முறை. பாருங்கள் எந்த கூற்று சரி எது தவறு பாருங்கள். கொஸ்டினை கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? பாருங்கள், இதுக்கான ஆன்சர் அனைத்துமே தவறு. ஆப்ஷன் டி 1, 2, 3 அனைத்தும் தவறு. ஸோ என்ன வரும்னு பாருங்கள். நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தும் நில உடைமை முறை மகள்வாரி முறை. ஸோ ஆக்சுவலாக இது மகள்வாரி முறை இல்லை, இது ரயத்துவாரி முறை. ஓகேங்களா? நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தும் நில உடைமை முறை ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா? 2வது பாருங்கள், கிராம மக்களாலான குழுவினர் நிலச்சொந்தக்காரர்களாக இருப்பது ரயத்துவாரி முறை. இது ரயத்துவாரி முறை கிடையாது, இது மகள்வாரி முறை. கிராம மக்களாலான குழுவினர் நிலச்சொந்தக்காரர்களாக இருப்பது மகள்வாரி முறை. 3வது கூற்று பாருங்கள், நிலத்தை உழுபவருக்கும் உரிமையாளருக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பது ஜமீன்தாரி முறை. இது ஜமீன்தாரி முறை இல்லை, இது ரயத்துவாரி முறை. ஓகேங்களா? ஸோ அந்த மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை, ஜமீன்தாரி முறை இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3ம் தவறானது. ஸோ தேவைப்பட்டால் பக்கத்தில் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th ஒன் பாருங்கள். இந்திய தொழிற்கொள்கை தீர்மான ஆண்டுகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. இந்திய தொழிற்கொள்கை தீர்மான ஆண்டுகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் பாருங்கள். 1948, 1956, 1975, 1980. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1975. ஓகேங்களா? மற்ற 3ம் 1948 தொழிற்கொள்கை இருக்குது, 56 தொழிற்கொள்கை இருக்குது, 1980ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையும் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக 1977ங்கிறது தான் சரி. ஸோ ஆப்ஷனில் 1975 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வழிநடத்தும் திட்டம் இதனோடு தொடர்புடையது எது? வழிநடத்தும் திட்டம் இதனோடு தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ வெண்மை புரட்சி, ஆப்ஷன் பி மஞ்சள் புரட்சி, ஆப்ஷன் சி பசுமை புரட்சி, ஆப்ஷன் டி சாம்பல் புரட்சி. பாருங்கள், ஸோ ஈஸி தான் கொஸ்டின். ஸோ வழிநடத்தும் திட்டம் இதனோடு தொடர்புடையது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை புரட்சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி பணவீக்கத்தை குறைப்பதிலும் அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்திய தொழிற்கொள்கை. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி பணவீக்கத்தை குறைப்பதிலும் அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்திய தொழிற்கொள்கை எது? பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1948 தொழிற்கொள்கையா, 56, 80, 91? ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸி தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் 1991 தொழிற்கொள்கை. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பசுமை புரட்சி முக்கியத்துவம் அளித்த பயிர் வகைகள் என்ன? பசுமை புரட்சி முக்கியத்துவம் அளித்த பயிர் வகைகள் என்ன? பாருங்கள், ஆப்ஷன் ஏ நெல், கோதுமை, பார்லி, நெல், கோதுமை, பருப்பு வகைகள், நெல், கோதுமை, மக்காச்சோளம், நெல், கோதுமை, கரும்பு. ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி புக்குக்குள்ளே இருந்து தான் எடுத்திருக்கு. ஸோ ஸ்கூல் புக்ஸ் தான் அடிப்படைங்கிறனால ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வெளியில் போக வேண்டாம், எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெல், கோதுமை, மக்காச்சோளம்.
ஸோ பசுமை புரட்சியின் போது முக்கியத்துவம் அளித்த பயிர் வகைகள் நெல், கோதுமை, மக்காச்சோளம். ஓகே, அடுத்த கொஸ்டின். மகளனோபிஸ் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தொழிற்கொள்கை. மகளனோபிஸ் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தொழிற்கொள்கை எது? ஆப்ஷன் பாருங்கள். 1948 தொழிற்கொள்கை, 1956, 1977, 1980 ஆண்டு தொழிற்கொள்கை. என்ன வரும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1956 தொழிற்கொள்கை. ஓகேங்களா, மகளனோபிஸ் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தொழிற்கொள்கை 1956 தொழிற்கொள்கை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 9வது கொஸ்டின் பாருங்கள். இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம். இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ, உணவு பயிர் உற்பத்தியை 214 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. ஆப்ஷன் பி, உணவு பயிர் உற்பத்தியை 300 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. ஆப்ஷன் சி, உணவு பயிர் உற்பத்தியை 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. ஆப்ஷன் டி, உணவு பயிர் உற்பத்தியை 450 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உணவு பயிர் உற்பத்தியை 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. ஓகேங்களா, ஸோ அதாவது இது கொடுத்துருக்கிறது 2020 ஆண்டில் உணவு பயிர் உற்பத்தியை 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது தான் இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஓகேங்களா, ஓகே, ஆன்சர் 9க்கு ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். 10th ஒன் பாருங்கள். 1948 ஆண்டு தொழிற்கொள்கையில் மைய அரசின் முற்றுரிமையில் இடம்பெறாத துறை எது? 1948 ஆண்டு தொழிற்கொள்கையில் மைய அரசின் முற்றுரிமையில் இடம்பெறாத துறை எது? ஆப்ஷன் ஏ, ரயில்வே. ஆப்ஷன் பி, அணு ஆற்றல். ஆப்ஷன் சி, தபால் துறை. ஆப்ஷன் டி, நிலக்கரி. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நிலக்கரி. ஸோ ரயில்வே, அணு ஆற்றல், தபால் துறை இதெல்லாம் மத்திய அரசின் முற்றுரிமையில் இருந்தது. நிலக்கரி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. ஓகே, ஃபஸ்ட்டு மஞ்சள் புரட்சி, இரண்டாவது கருப்பு புரட்சி, மூன்றாவது சிவப்பு புரட்சி, 4 இளஞ்சிவப்பு புரட்சி. ஸோ இந்த பக்கம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்ரோலியம், இறால், இறைச்சி, எண்ணெய் வித்துக்கள். ஸோ மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ ஆன்சர் பாருங்கள். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், கருப்பு புரட்சி பெட்ரோலியம், சிவப்பு புரட்சி இறைச்சி, இளஞ்சிவப்பு புரட்சி இறால். ஓகேங்களா, இது அந்த புக்கில் அப்படியே ஒரு படமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது படித்தீங்கன்னா தெரியும். ஒரு 12-13 புரட்சிகள் கொடுத்து அதுக்கான பொருள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இதுக்கான ஆப்ஷன் ஏ, மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், கருப்பு புரட்சி பெட்ரோலியம், சிவப்பு புரட்சி இறைச்சி, இளஞ்சிவப்பு புரட்சி இறால். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை தனியார் துறை சார்ந்தது. பாருங்கள், டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை தனியார் துறையை சார்ந்தது. ஸோ அடுத்த கூற்று பாருங்கள். விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை தனியார் துறை சார்ந்தது. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை தனியார் துறை சார்ந்தது. மூன்றாவது,
முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. ஸோ கூற்று பாருங்கள், எது சரி எது தவறு. கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் கீழே இருக்குது, தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 3(1) சரி. பாருங்கள், டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை தனியார் துறை சார்ந்தது. ஓகே, இது சரியான கூற்று. இரண்டாவது கூற்று, விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழிற்சாலை தனியார் துறை சார்ந்தது. இது தவறான கூற்று. பாருங்கள், இது தனியார் துறை கிடையாது, இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். விஸ்வேஸ்வரய்யா, அதாவது முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகேங்களா? ஸோ இந்த கூற்று தவறாக இருக்குது. மூன்றாவது, முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. இது சரியான கூற்று. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி பாருங்கள், 3(1) சரி. ஓகேங்களா? ரெண்டாவது தவறு. ஓகே, அடுத்த கேள்வி பொறுத்துக்க பாருங்கள். துர்காப்பூர், பொக்காரோ, பிலாய், ரூர்கேலா. துர்காப்பூர், பொக்காரோ, பிலாய், ரூர்கேலா. ஸோ இதெல்லாம் பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள் உள்ள இடம். ஓகேங்களா? இந்த பக்கம் அதற்கான மாநிலங்கள் மற்றும் அதை ஏற்படுத்த உதவி செய்த நாடுகள். ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்கள், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா. ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி, துர்காப்பூர் மேற்கு வங்கம், உதவிய நாடு இங்கிலாந்து. இரண்டாவது பொக்காரோ, ஸோ மாநிலம் ஜார்க்கண்ட், ஸோ உதவிய நாடு ரஷ்யா. மூன்றாவது பிலாய், மாநிலம் மத்திய பிரதேசம், உதவிய நாடு ரஷ்யா. நான்காவது ரூர்கேலா, ஸோ மாநிலம் ஒடிசா, உதவிய நாடு ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நல்லா டைரெக்டாக இருக்குது பாருங்கள், ஏபிசிடி. ஓகே, அடுத்த கேள்வி 14வது கேள்வி. இந்திய கூற்று 1 பாருங்கள். இந்திய எஃகு நிறுவனம் 1974ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இந்திய எஃகு நிறுவனம் 1974ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கூற்று 2, தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. எஃகு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், எது சரி எது தவறு. இரண்டும் சரி இரண்டும் தவறா? ஓகே, இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரியானது. இந்திய எஃகு நிறுவனம் 1974ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ அடுத்து, தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ ஆக்சுவலாக இது புக் ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா 8வது இடத்தில் இருக்குதுன்னு புக்கில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்தில் உள்ளதுன்னு புக்கில் இருக்குது. பட் கரண்ட் அஃபேர்ஸ் படி தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15வது கேள்வி. இந்திய அரசு தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த நாள். இந்திய அரசு தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த நாள். ஸோ ஆண்டு எல்லாருக்கும் தெரியும், 1948 முதல் தொழிற்கொள்கை. ஸோ அது எந்த நாளில் அறிவித்தாங்க? ஓகே, ஆப்ஷன் பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 6, 1948. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக பாருங்கள். தொழிற்சாலைகள் இந்த பக்கம், அந்த பக்கம்
இடங்கள். ஓகேங்களா, பாருங்கள், சணல் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம், எண்ணெய் கிணறு. ஸோ இந்த பக்கம் இடங்கள் செராம்பூர், ரேஷ்ரா, டிக்பாய், டெஹ்ராடூன். பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள், பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் பாருங்கள் கீழே. ஸோ எதுக்கு எது ஒரு கொஷின் ஈஸி தான். ஓகே ஓகே பாருங்கள், சணல் தொழிற்சாலை, முதல் சணல் தொழிற்சாலை ரேஷ்ரா என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா, சணல் தொழிற்சாலை ஆப்ஷன் பி ரேஷ்ரா. காகித தொழிற்சாலை, முதல் காகித தொழிற்சாலை ஆப்ஷன் ஏ செராம்பூர். ஸோ எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம், ONGC இருக்குல்ல, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஆப்ஷன் டி டெஹ்ராடூன். எண்ணெய் கிணறு டிக்பாய், அஸ்ஸாம். ஓகேங்களா, எண்ணெய் கிணறு ஆப்ஷன் சி டிக்பாய். ஸோ 16க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், BADCன்னு வரும். சணல் தொழிற்சாலை ரேஷ்ரா, காகித தொழிற்சாலை செராம்பூர், எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் டெஹ்ராடூன், எண்ணெய் கிணறு டிக்பாய். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, சரியான கூற்றினை கண்டறிக. பாருங்கள், கூற்று 1, இயற்கை பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இயற்கை பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. காகித தொழிற்சாலை பட்டியலில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. காகித தொழிற்சாலை பட்டியலில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. கூற்று 3, சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பார்த்து குறிங்க. ஓகே ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. பாருங்கள், இயற்கை பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் தான் உள்ளது தற்போது. இக்காகித தொழிற்சாலையில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஓகேங்களா, அனைத்தும் சரியானது. 18வது கேள்வி, ரூபாய் 200 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட தினம் 19 ஜூலை 1969. கூற்று 2 பாருங்கள், ரூபாய் 50 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட தினம் 15 ஏப்ரல் 1980. பாருங்கள், கொஸ்டின் ஈஸி தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எது கூற்று, எந்த கூற்று சரி தவறு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளும் தவறு. எப்படி பாருங்கள், ரூபாய் 200 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட தினம். ஸோ இங்கே பாருங்கள், 19 ஜூலை 1969 கிடையாது, இது 15 ஏப்ரல் 1980. 200 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது 15 ஏப்ரல் 1980. அதே மாதிரி கூற்று 2 பாருங்கள், ரூபாய் 50 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட தினம் 15 ஏப்ரல் 1980ன்னு கொடுத்துருக்கு. அது ஆன்சர் 19 ஜூலை 1969. ஓகேங்களா, ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் 2 கூற்றுகளும் தவறு. ஓகேங்களா, இதை அப்படியே மாற்றிக்குங்க. ஓகே, 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி. ஓகே, கொஸ்டின் ஈஸி தான் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஷ்யா. ஓகேங்களா, 5 ஆண்டு திட்டங்கள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் சி, ரஷ்யா. ஓகே, 20வது கேள்வி பாருங்கள்,
2019ஆம் ஆண்டு வங்கிகள் இணைப்பிற்கு பிறகு இந்தியாவில் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை. ஸோ 2019ஆம் ஆண்டு வங்கிகள் இணைப்பிற்கு பிறகு இந்தியாவில் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை முறையே. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 12 மற்றும் 21. ஸோ பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 12, தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை 21. ஸோ இது எப்போ, அதாவது வங்கிகள் இணைப்பு அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் 27 இருந்தது, தனியார் துறை வங்கிகள் 22 இருந்தது. ஸோ இந்த வங்கிகள் ஒருங்கிணைப்புக்கு பிறகு பொதுத்துறை வங்கிகள் 12ஆகவும் தனியார் வங்கிகள் 21ஆகவும் ஆனது. ஓகேங்களா. ஆப்ஷன், ஸோ 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, 12 மற்றும் 21. ஓகே, 21வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. பிசி மகளனோபிஸ், காட்கில், ஹரோல்ட் டாமர், டிபி தார். ஸோ இதெல்லாம் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். ஸோ அதற்குரிய திட்டங்கள் 1, 2, 3, 5ஆம் திட்டம். ஓகேங்களா. மேட்ச் பண்ணுங்கள், ஈஸி தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், பிசி மகளனோபிஸ் 2ஆம் 5 ஆண்டு திட்டம். ஸோ 2ஆம் 5 ஆண்டு திட்டத்துக்கான மாதிரியை உருவாக்கியவர் பிசி மகளனோபிஸ். ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள், காட்கில் திட்டம். ஸோ அவருடைய மாதிரியில் உருவாக்கப்பட்டது 3ஆம் 5 ஆண்டு திட்டம். ஓகேங்களா. பிசி மகளனோபிஸ் 2ஆம் 5 ஆண்டு திட்டம், காட்கில் 3ஆம் 5 ஆண்டு திட்டம். அடுத்து ஹரோல்ட் டாமர், இதுக்கு முதல் 5 ஆண்டு திட்டம். அடுத்து டிபி தார் 5ஆம் 5 ஆண்டு திட்டம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், பிசிடிஏன்னு வரும். ஓகேங்களா. மகளனோபிஸ் மாதிரி 2ஆம் 5 ஆண்டு திட்டம், காட்கில் 3ஆம் 5 ஆண்டு திட்டம், ஹரோல்ட் டாமர் முதல் 5 ஆண்டு திட்டம், டிபி தார் 5ஆம் 5 ஆண்டு திட்டம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான இந்த மொத்தம் 5 ஆண்டு திட்டங்களுக்கான இயர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், கூற்று 1, இந்தியாவின் திட்ட விடுமுறை காலம் 1978-79. இந்தியாவின் திட்ட விடுமுறை காலம் 1978-79. கூற்று 2 பாருங்கள், இந்தியாவில் சுழல் திட்ட காலம் 1966 முதல் 1969. இந்தியாவில் சுழல் திட்ட காலம் 1966-69. பாருங்கள், எந்த கூற்று சரி, எது தவறு? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு. பாருங்கள், இந்தியாவின் திட்ட விடுமுறை காலம் 1978-79 கிடையாது. திட்ட விடுமுறை காலம் 1966 முதல் 69 வரை, அதாவது தொடர்ச்சியான போர்கள் காரணமாக. ஓகேங்களா. இந்தியா சீன போர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போர். ஸோ இதன் காரணமாக 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலம் விடப்பட்டது. ஓகேங்களா. இந்தியாவின் திட்ட விடுமுறை காலம் 1966லிருந்து 69 வரை. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. 2வது பாருங்கள், இந்தியாவில் சுழல் திட்ட காலம். ஸோ சுழல் திட்டம் 1978 முதல் 79 வரை. ஓகேங்களா. ஸோ 2 கூற்றும் தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், 1990 முதல் 1992 வரை 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. 1990 முதல்
1992 வரை 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. காரணம் மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியது. பாருங்கள், கூற்று சரியா தவறா? காரணம் ஆப்ஷன்ஸ் பார்த்து குறிங்க. இருபத்தி மூன்றாவது கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ 1990 முதல் 92 வரை 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. காரணம் மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியது. ஸோ ஆன்சர் இரண்டும் கூற்று காரணம் இரண்டும் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ 24வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட திட்டம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து, தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட திட்டம் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். மூன்றாவது, புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். நான்காவது பாருங்கள். விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் தொடர்புடையது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகே, பாருங்கள் கூற்று எது கூற்று சரி எது தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1, 2, 4 சரி, 3 தவறு. பாருங்கள், மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட திட்டம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம், இது சரியானது. தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட திட்டம் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம், இதுவும் சரியானது. புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த கூற்று தவறானது. ஸோ இது 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் இல்லை, 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? 4th பாருங்கள். விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் தொடர்புடையது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம், இது சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1, 2, 4 சரி, 3 தவறானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ திட்டக்குழு, ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சி குழு, ஆப்ஷன் சி நிதி ஆயோக், ஆப்ஷன் டி நிதி ஆணையம். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக் துவங்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மனித வள மேம்பாட்டு குறியீடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நல்லா பாருங்கள், சரியானது தேர்வு செய்க. மனிதவள மேம்பாடு அறிக்கையை UNDP வெளியிடுகிறது. மனிதவள மேம்பாடு அறிக்கையை UNDP வெளியிடுகிறது. இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் இதனை உருவாக்கினார். இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் இதனை உருவாக்கினார். பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக் என்பவர் இதனை மேம்படுத்தினார். பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக் என்பவர் இதனை மேம்படுத்தினார். அடுத்து பாருங்கள். HDI கல்வி குறியீடு மற்றும் GDP அடிப்படையில் மட்டுமே அமைக்கப்பட்டது. HDI கல்வி குறியீடு மற்றும் GDP அடிப்படையில் மட்டுமே அமைக்கப்பட்டது. ஸோ கூற்று படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரியானது தேர்வு செய்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மனிதவள மேம்பாடு அறிக்கையை UNDP வெளியிடுகிறது. ஸோ 1990ஆம் ஆண்டு முதல் UNDP ஆனது மனிதவள மேம்பாடு அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகிறது. ஓகேங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அது சரியான கூற்று, அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து பாருங்கள். இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் இதனை உருவாக்கினார். ஸோ ஒரு விதத்தில் சரிதான் என்று எடுத்துக்கிட்டாலும் இதை உருவாக்கியவர் மஹபூப் உல் ஹக். ஓகேங்களா? இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் இதனை உருவாக்கினார்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதனை அவர் மேம்படுத்தினார்.
ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக் என்பவர் இதனை மேம்படுத்தினார். அது மேம்படுத்தினார் வராது, மஹபூப் உல் ஹக் உருவாக்கினார். ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறேன், பிசி ஆப்ஷன். ஸோ ஹெச்டிஐ கல்வி குறியீடு மற்றும் ஜிடிபி அடிப்படையில் மட்டுமே அமைக்கப்பட்டது. ஸோ இது கல்வி குறியீடு, ஜிடிபி மற்றும் வாழ்நாள் எதிர்பார்ப்பு இதையும் சேர்த்து தான் அமைச்சாங்க. ஓகேங்களா. ஹெச்டிஐ கல்வி குறியீடு, ஜிடிபி மற்றும் வாழ்நாள் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஸோ 3 வரும். ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 27 பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியவர். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியவர் அமர்த்தியா சென், மோரிஸ் டி மோரிஸ், விஸ்வஜித் குஹா, ஜிக்மே சிங்மே வாங்ஹக். ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விஸ்வஜித் குஹா. ஓகேங்களா. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியவர் விஸ்வஜித் குஹா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பல்பரிமாண வறுமை குறியீடு, வாழ்க்கை தர குறியீட்டெண், பாலின சமமின்மை குறியீடு, மொத்த நாட்டு தேசிய மகிழ்ச்சி. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் வாழ்க்கை தர குறியீட்டு எண், ஆப்ஷன் பி. ஓகேங்களா. பிக்யூஎல்ஐ, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் 29, எம்எஸ்எம்இ குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை தேர்வு செய்க. பாருங்கள், குறு உற்பத்தி நிறுவனங்களின் முதலீடு 25 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனங்களின் முதலீடு 125 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களின் முதலீடு 200 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேற்கண்ட அனைத்தும் தவறானது. என்ன ஆப்ஷன் வரும்? ஓகே, பாருங்கள், எம்எஸ்எம்இ குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை தேர்வு செய்க. பாருங்கள், குறு உற்பத்தி நிறுவனங்களின் முதலீடு 25 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ இது 25 கோடி இல்லைங்க, 2.5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ பி பாருங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்களின் முதலீடு 125 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ இது 125 கோடி இல்லை, 25 கோடி. ஸோ ஃபஸ்ட்டு குறு உற்பத்தி 2.5 கோடி, சிறு உற்பத்தி 25 கோடி, வெறும் 25 கோடி. ஓகேங்களா. நடுத்தர உற்பத்தியானது 125 கோடி. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3மே தவறாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் தவறானது. ஸோ 30 லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யுஎன்டிபி வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கை 2025 இந்தியா பிடித்துள்ள இடம். யுஎன்டிபி வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கை 2025 இந்தியா பிடித்துள்ள இடம். பாருங்கள், 134, 35, 30, 32. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 130வது இடம். ஓகேங்களா. ஸோ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2025 இந்தியா பிடித்துள்ள இடம் 130. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 133வது இடத்துல இருந்தது. எப்போது? 2023. ஸோ அதனோட தொடர்ச்சியாக 24 கிட்டத்தட்ட அதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இடம் முன்னேறி 130வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா. ஸோ முதல் 3 இடத்துல எந்த நாடு இருக்குது, எந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஓகே, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த வீடியோ, ஸோ அதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது லெசனில் கொஸ்டின்ஸோடு மீட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.